நம்ம கோகு வீஸ் வளர்த்தா என்ன ஆகும்? வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே சயின்ஸ் தான். சயின்ஸ் கிட்ட இருக்கிற பவர் இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லாத மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு பவர்ஸ். அந்த பவர் என்னன்னா அவங்களுடைய ரேஜ் தான் அவங்களுடைய பவரே. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ரேஜ் ஆக அவங்களுடைய பவர்ஸ் கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர குறையவே குறையாது. வயசாக அவங்களுடைய பவர்ஸ்லாம் வீக் ஆவாங்கன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வீக் ஆகவே மாட்டாங்க. அதுதான் சயின்ஸோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அப்படிப்பட்ட சயின்ஸ் நிலத்தில் ஒரு லோ கிளாஸ் வாரியர் ஒருத்தன் பறக்கிறான். அந்த ஒரு வாரியரை நம்மளுடைய இவர் இருக்கா அப்படி இல்லை, அதாவது நம்மளுடைய இவர் பேர்டாக்கும் அவங்களுடைய ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பிச்சு விடலான்ற ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் பீரஸோ என்ன கூட ஸ்ட்ராங்காக, அதாவது நான் சண்டை போடுற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு வாரியர் கூட இல்லையா, என்னையா பண்ணுறது, நான் தூங்கி எந்திரிக்கிறது இந்த மாதிரி ஒரு வாரியர் உருவாகி ஆகணும். ஓகே எல்லாரும் நீங்க சொல்லிட்டீங்களே, செஞ்சுட்டா போச்சு. ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு வாரியரை உங்களுக்காக நான் உருவாக்குறேன், அவங்க கூட நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தேட ஆரம்பிக்கிறேன். அப்படி ஸோ யூனிவர்ஸ் 7ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியரை கண்டுபிடிச்சு அந்த வாரியருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் நம்மளோட இவர் இருக்கா அப்படி இல்லை, கோகு. அவர் பூமியை நோக்கி போய்கிட்டு இருக்கதை பார்த்துட்டா அப்படி யாரோ ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு வேற ஒரு கிரகத்துக்கு போற மாதிரி இருக்குது, பேசாம அவனை கொண்டு வந்துட வேண்டியதான்ட்டு அவனை அங்க நம்மளால லபக் பண்ணிட்டா அப்படி. ஸோ நம்ம கோகு நம்மளோட வீஸ் கிட்ட தான் வளர்ற அப்படி. நம்ம வீஸ் அவனுக்கு கோகுன்னு பேர் வச்சிடற அப்படியா. ஸோ நம்மளோட கோகு ஓரளவுக்கு பெரிய பயல ஆனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப பெரிய பையன் இல்லை, கொஞ்சம் சின்ன பையன் தான். ஸோ நம்ம கோகுக்கு நம்ம வீஸே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி. எந்த அளவுக்கு நம்ம கோகுவை ட்ரெயின் பண்ணி பவர்ஃபுல் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. ஏன்னா சயின்ஸை பற்றி நம்ம கோகுக்கு நல்லாவே தெரியும், அதாவது நம்ம கோகுன்ற பாருங்க நம்ம வீஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கோகு நானும் பவர்ஃபுல் ஆயே தீர்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய கோகு என்ன பண்ணுறா அப்படி, ரொம்ப பயங்கரமாக நம்மளுடைய இவரு கூட வீஸ் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறா அப்படி, வேற லெவல் பண்றா அப்படி இல்லை. ஸோ இப்படியே நம்மளுடைய வீஸ் கூட ட்ரைனிங் எடுத்து நம்ம கோகு என்ன பண்றா அப்படி, சின்ன வயசுலேயே ரொம்ப சின்ன வயசுலேயே சூப்பர் சைனை அட்டைன் பண்ணிடுறா அப்படி. சூப்பர் சைன் ஃபார்ம் அட்டைன் பண்ணதும் சும்மா வேற லெவல் பண்றா அப்படி. சூப்பர் சைன் ஃபார்ம் தான் அட்டைன் பண்ணாருன்னு பார்த்தா சூப்பர் சைன் 3யவே அட்டைன் பண்ணிட்டாரு. இவ்வளோ சின்ன வயசுல சூப்பர் சைன் ஃபார்மே அட்டைன் பண்ணதே பெரிய விஷயம். ஆனால் சூப்பர் சைன் 3யும் தாண்டி வேற லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படியா. இந்த ஒரு ஃபார்மை வச்சு நம்மளுடைய வீஸ் கூட என்னதான் சண்டை போட்டு வீஸை தோக்கடிக்க முடியல. வீஸ் இவன் எப்படி இந்த அளவுக்கு ஃபார்ம் எடுக்கிறான்னு தெரியலையே, சயின்ஸால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்ட்டு வீஸுக்கே டவுட் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சைனா இருக்கிறான் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் இவனை காடா மாற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக சூப்பர் சைன் காட் ஃபார்ம் எடுக்கிறதுக்காக யூனிவர்ஸ் 7ல அவ்வளவா இல்லை அந்த ரிச்சுவலுக்காக. ஸோ அதனால நம்மளுடைய இவர் என்ன பண்ற அப்படி, நம்மளுடைய யூனிவர்ஸ் 6க்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற சயன் வாரியர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யூனிவர்ஸ் 6க்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற சயின்ஸ் இருக்காங்கல்ல அந்த மாடர்ன் சயின்ஸ், ஸோ அவங்களுடைய உதவி கேட்கலான்ட்டு வேடோஸ் மூலியமா அந்த ஒரு சயின்ஸ் கிட்ட உதவி கேட்டு இந்த ரிச்சுவலை பண்ணி எப்படியோ சூப்பர் சைன் காட் ஃபார்முக்கு நம்ம கோகுவை மாற்றி விட்றாங்க. பட் அந்த ரிச்சுவலும் ரொம்ப சாதாரணமான ரிச்சுவல் இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களா சூப்பர் சயின்ஸாக மாறுவாங்க, அவங்களால சூப்பர் சயின்ஸாக மாற மாட்டாங்களே, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஃபைனலாக நம்ம கோகு சூப்பர் சைன் காட் ஃபார்மே அட்டைன் பண்ணிட்டா அப்படி. ஸோ இது ஒரு காட் ஃபார்ம்ன்றதுனால காட் கீ இருக்கும், அதனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா அப்படி. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க யூனிவர்ஸ் 7க்கே. பட் இந்த ஒரு பவர் டெம்பரவரி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஒரு பவரை வச்சு நம்ம கோகு பயங்கரமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி. பட் ரொம்ப நேரம் அந்த பவரை தாக்கு பிடிக்காதுன்றது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம கோகு நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறா அப்படி. என்னதான் நார்மல் ஃபார்முக்கு வந்திருந்தாலும் கோகுக்குள்ள அந்த ஒரு காட் கீ கண்டிப்பா இருந்தே ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தால நம்மளுடைய கோகுவும் சரி நான் இன்னமும் சூப்பர் சைன் காடா மாற முடியல, இதுக்கப்புறம் என்னால் மாற முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் என்னுடைய பவர் லெவல் இப்போ கூடின மாதிரி தான் இருக்குது. உனக்குள்ள அந்த காட் கீ இன்னமும் அப்படியே தான் இருக்கு கோகு, என்னால் அந்த காட் கீயை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உன்னால் எப்போ ஆனாலும் சூப்பர் சைன் காடா மாற முடியும். ஓகே வீஸ், ஆனால் அது எனக்கு பத்தாது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் ஸ்ட்ராங்காகவே தீரணும்னு சொல்ல என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான மோட்டிவோட சுற்றிக்கிட்டு இருக்கானே, பரவாயில்ல ரொம்ப நல்ல பையனா இருக்கா. சரி இவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்மளுடைய வீஸும் பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிற அப்படி. ஒரு காடா மாறினவனுக்கு இன்னமும் பவர் அதிகரிக்கணும்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணி ஆகணும், அல்ட்ரா இன்சிடென்ட்டே அட்டைன் பண்ணி ஆகணும்ல. இவ்வளோ சின்ன வயசுலேயே காட் கி அட்டைன் பண்ணதே பெரிய விஷயம், இருந்தாலும் இதையும் தாண்டி போகணும்னு கோகு ஆசைப்படுறான். கோகுவோடைய ஆசையும் நம்மளால் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது, ஏன்னா அவன் ஒரு சயன், அவனுடைய பாடி கண்டிப்பாக இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் தாங்கும்ட்டு தான் நானும் நம்புகிறேன் அப்படின்ட்டு நம்ம வீஸ்
வீஸும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளுடைய கோகு அதுக்கேற்ற மாதிரி அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அப்படி, அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிற அப்படியே அவரால் அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியுது. பெருசாக எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ சயின்ஸால் இவ்வளோ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தால தான் இவனை நான் செலக்ட் பண்ணேன். இருந்தாலும் மொத்த சயின்ஸும் அழிஞ்சு போயிட்டாங்க. இவனுடைய பவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் சயின்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாரியராக இவன் தான் இருக்க போகிறான்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக காமிக்கிறாங்க. என்ன சயன், நீ சாக போகிறத பார்த்து சந்தோஷப்பட போகிற போல இருக்கு. நீ இன்னைக்கு சாக போறீங்கடா, எல்லா சயின்ஸையும் அழிக்க போறேன்ட்டு நம்ம பேடாக் மேலே ஒரு பயங்கரமான அட்டாக்கை விட நம்ம பேடாக் சாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய பையனுக்கும் கோகுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்க போறது அப்படியே ஒரு விஷுவல் அவருக்கு தெரிய வருது. அப்படியே அவர் அங்கே கட் மட்டே ஆகிற அப்படி. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரீஸ் என்ன சொல்கிற அப்படி, எந்த ஒரு சயின்ஸுமே இருக்கக்கூடாது. ஏதாவது சயின்ஸ் தப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் உருத்தெரி இல்லாமல் அழிச்சிருங்க. இது நான் போடுற உத்தரவு. இதுக்கப்புறம் சயின்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரீஸ் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா யூனிவர்ஸையும் அதாவது தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயாவது சைன் கேன் இருந்தானா அவனை போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய சர்வைவர்ஸும் இருக்கிறாங்க. அந்த சர்வைவர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய விஜிட்டா நம்ம பேடாக்கோடைய பையனான இன்னொருத்தையும் அவன் பேர் என்னமோல, ஸோ அவன் பேர் சரியா தெரியல. அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க 3 பேரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஃப்ரீஸாவே களம் இறங்கிட்டா. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை. என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சிங்களா? அது மட்டும் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம வீரஸோடைய பிளானட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம வீரஸ் இன்னும் எந்திரிக்கல, இருந்தாலும் நம்மளுடைய வீசுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. ஸோ இந்த சயின்ஸ் எல்லாம் ஆபத்தில் இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம், காப்பாற்றலாமா ஆனாமான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு நம்ம கோகு காலத்தில் இறங்குறா. அப்படி அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஏனாவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி போயிட்டு வா, போய் அவங்கள போய் பொழந்து கட்டு. இதை தவிர நான் வேற என்ன சொல்றது, ஒரு ஆசிரியராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்ல கோகு காலத்தில் இறங்கிட்டா. சும்மா எல்லாத்தையும் பாட்டை கிளப்பிடுவான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கோகு சண்டை போடுறது நம்மளுடைய வீஸ் அவர் அவருடைய பிளானட்ல இருந்துகிட்டே பாக்குறா. அப்படி ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய வெஜிட்டா இவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் பயங்கரமா அடி வாங்கி சாகுற நிலைமையில கிடக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட சோழியை வெஜிட்டா அதாவது நம்மளுடைய ப்ரீஸா முடிக்கலாம்ட்டு போற நேரத்துல தான் அந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய ஹீரோவான கோகு என்ட்ரியை கொடுத்து வெறித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி சும்மா இந்த ஷாட்ல தான் நாயகன் மீண்டும் வரா 8 திக்கும் பயந்தானே அப்படின்ற சாங்கெல்லாம் போடலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான மாஸ் என்ட்ரி தான் நம்ம கோகு கொடுக்குறோம். அப்படியே அவருடைய பவர் லெவல் வெறித்தனமா இருக்க. ஸோ சென்ட்ரானோடைய உதவியால் எப்படியோ நம்மளுடைய வெஜிட்டா இவங்க எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. நம்ம கோகு மட்டும் அங்கே இருக்கிற நம்ம ஃப்ரீஸாவோட சண்டை போடுறதுக்காக. ஸோ சென்ட்ரானை யார் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய கோகு தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா ஆல்ரெடி வீஸ் நம்ம சென்ட்ரானை யூஸ் பண்ணியிருக்காப்புல, அதை வச்சு நம்மளுடைய கோகு யூஸ் பண்ணிட சரி சண்டைக்கு ரெடியான்ட்டு ஃப்ரீஸாவுக்கும் கோகுக்கும் இடையில பங்கமான சண்டை ஆரம்பிக்குது. சின்ன பயலாக இருந்தாலும் நம்ம கோகு சும்மா போட்டு போலாகாட்டு காட்டி வேற லெவல் வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. இந்த மாதிரி வெறித்தனம் பண்ணுவான்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பங்கமா போட்டு நம்ம ஃப்ரீஸாவை போலாகாட்டு காட்டிக்கிட்டு சூப்பர் சைன் ஃபார்ம்ன்றது ஒரு விஷயத்த சும்மா எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாமே நம்ம கோகுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ கோகு சூப்பர் சைனை வச்சு அடிக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் சூப்பர் சைனை யூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். இதுக்கப்புறமா சூப்பர் சைனை யூஸ் பண்ணி பொழப்பானா அப்படின்றதும் தெரியல. ஆனால் காட் கீ அடைஞ்சவனுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. நம்ம ஃப்ரீஸாவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃப்ரீஸா அவனுடைய ஃபைனல் ஃபார்முக்கு வந்துமே நம்மளுடைய கோகுவை டெஃபீட் பண்ண முடியல. நம்ம கோகு ஈஸியாக டெஃபீட் பண்ணிட்டான். அதுவும் பிரைம் கோகு, ரொம்ப பெரிய கோகு கூட இல்லை. ஒரே ஒரு ஃபைனல் அட்டாக்ல சும்மா பொழந்துட்டான். இந்த மாதிரி பங்கம் பண்ணி மாஸ் பண்றது தானே என் தலைவன் கோகு. நம்ம கோகு யாரு, வேற லெவல்ல. இப்படி ஒரு பவர் எனர்ஜி எல்லாத்தையும் கோகு ஒருத்தனால மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். வேற எவனாலும் இதை பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒரு வழியாக ஃபைனலா நம்மளுடைய கோகு என்ன பண்ணிடுறான், நம்மளுடைய வெஜிட்டா அதாவது வெஜிட்டான்னு பாருங்க ஃப்ரீஸா அவங்கள அழிச்சிடுறான். இந்த பக்கம் நம்மளுடைய 3 சயின்ஸை காப்பாத்தினான்ல, அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வேணாம் இப்போதைக்கு அவங்கள நம்ம பார்க்க விரும்பல அப்படின்ற நம்ம வீஸ்கிட்டே சொல்லிடுறா. அப்படி சரின்ட்டு திருப்பியும் நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். வீஸ் நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்ட்டு இப்போ எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பவர் எனக்கு பத்தாது, நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவனோட எப்போது அப்போ அது போல இருக்க தெரியாமல் இவனை செலக்ட் பண்ணிட்டணுன்ற மாதிரி யோசிக்கிற. அப்படி நம்ம வீசு இருந்தாலும் கோகுவோட இந்த ஆர்வத்தை பார்த்து ரொம்ப மெச்சிட்டா. அப்படி இதுக்கப்புறம் பிச்சிருவாரா அப்படின்றதுதான் தெரில. ஸோ கோகு இன்னமும் ட்ரைனிங்கில் பயங்கர புளியாக தான் இருக்கிறா. அப்படி புளின்னு புளியிற அப்படி நம்மளுடைய வீசை போட்டு ட்ரைனிங் எடுக்கணுன்றதுக்காக நாளுக்கு நாள் கோகுவோடைய கீ கூடிக்கிட்டே போகுது. கோகுவோடைய பவர் லெவல் சும்மா வேற லெவலில் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இதுக்கப்புறம் வீரஸ்க்கும் கோகுவுக்கும் இடையில சண்டை வேற நடக்க போதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கோகுவை நம்மளுடைய இவர் என்ன பண்ற அப்படியே அவருடைய வாண்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் இருக்குல்ல, அந்த டைமென்ஷனுக்குள்ள அனுப்பிச்சிடுற. அப்படி பட் அந்த டைமென்ஷனுக்குள்ள போனதுமே நம்ம கோகுவால எந்திரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு கிராவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ அந்த டைமென்ஷனுக்குள்ளேயே எடை விடாம பிராக்டிஸ் பண்ணி
நான் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி அந்த இடத்துல நிற்க ஆரம்பிச்சிடறேன். அப்படியே சும்மா வேற லெவலில் சண்டையும் போட ஆரம்பிக்கிறேன். இப்படியாக நம்ம கோகு பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளும் தெரியாமல் ஒரு முழித்தல்ல தான் இருக்கிறோம். பல வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. கோகுவோடைய டைம் லைன், அதாவது கோகுவோடைய பவர் லெவலும் கூடிக்கிட்டே வருது. கோகும் பயங்கரமாக இடைவிடாமல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். சூப்பர் சைன் காடை மாஸ்டர் பண்ணிட்டா ஒரு வழியா. அதனால நியூ லெவலை அச்சீவ் பண்ணுன்றதுக்காக இன்னமும் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய பவர் லெவலை எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக்கி அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்கிற அளவுக்கு போகணும்ட்டு பார்க்குறான். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய வீசி நம்மளுடைய கோகு கிட்ட அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறேன். அப்படி ஸோ அதனால நான் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்கிட்டே திருவேன்ட்டு நம்ம கோகுவும் சொல்ல, அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது உனக்கு செட் ஆகுமா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உன் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு காட் லெவல் கீ, ரொம்ப பவர்ஃபுல்லான காட் லெவல் கீ. நீ எடுக்கிற சூப்பர் சைன் கார்டில் ஒரு காட் கீ தான் இருந்தாலும் அது லோ லெவல் காட் கீ, இது ஹை ரேங்க் காட். ஸோ இந்த காட் கீயை நீ ஆக்சஸ் பண்ணோம்னா நீ இன்னமும் உன்னுடைய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கணும். அந்த பவரை உன்னால் தாங்க முடியல, இல்லைன்னா நீ செத்துருவ. இதை கேட்டு நம்ம கோகுக்கு லைட்டாக ஷாக் ஆனாலும் சரி, இருந்தாலும் உன்னால் கண்டிப்பாக முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு உண்மையை பேச்சுக்கு சொன்னேன். ஆனால் நான் சொன்னது ஒன்றும் பொய் இல்லை. நீ உன் பாடி அதை அக்செப்ட் பண்ணலைன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எதாக இருந்தாலும் தாங்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். இத்தனை வருஷமா அதுக்காக தான் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு புது ஃபார்மை மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கே தெரியாது வீஸ் அப்படின்னு சொல்ல, என்னடா ஃபார்ம் அது செல்லம் காமி பார்ப்போம். எனக்கே தெரியாமல் எப்போ நீ ப்ராக்டிஸ் எடுத்தேன்ட்டு தெரியலையே, இருந்தாலும் உன்னுடைய பவரை நான் பார்த்து மெக்கிறேன், வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய கோகு பயங்கரமான ஒரு ரேஜை காமிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி இந்த அளவுக்கு ரேஜை காமிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு ஃபைட்டு இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வீஸு தயாராக இருக்கிறீங்களா, நான் என்னோட புது ஃபார்மை காமிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய கோகு கெத்தா சொல்ல, சரி காமி காமி நானும் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்ட்டு நம்மளுடைய வீசோ ஆர்வப்பட, கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லையடா. என்னடா ஃபார்ம் அது, காமிங்கடா, ஒரே கியூரியாசிட்டியாக இருக்குது, எதுவுமே காமிக்க மாட்டாங்க. நம்மளுடைய வீசோ அந்த ஃபார்மை பார்த்துட்டா அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நீ எடுப்பேன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல கோகு, நீ உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே வர. அதே தான் நானும் சொல்கிறேன், பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு வரேன் இல்லை. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக நான் என்னுடைய அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மை எடுத்ததோட கயோக்கினி மிக்ஸ் பண்ணி இன்னமும் பவர்ஃபுல் ஆகிருக்கேன். இந்த பவர் பத்தாது இல்லை, இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் வீஸ், நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்ட்டு பயங்கரமான ஒரு ரேஜை காமிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி இவ்வளோ ரேஜை காமிச்சு சும்மா மொத்த வீரஸோடைய பிளானட்டுமே கதிகலங்க பண்ணி, இந்த பவர் எனக்கு பத்தாது, இன்னும் பவர்ஃபுல் ஆகணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நான் ஸ்ட்ராங் ஆகியே தீரணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்னோட பவர் லெவலை பாருங்க அப்படின்ட்டு நம்மளுடைய வீசுக்கிட்ட பயங்கரமாக எக்ஸ்ப்ளோஸ் பண்ண, கோகுவோடைய பவர் தாறுமாறு தக்காளி சோறுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you soon.